அட கடவுளே, இவன் சொல்வாதான் உமா? என்ன உமா இவன் இவள வண்டியில வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான்? டேய் கேட்காதே, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஏங்க ஏங்க எக்கா, என்னக்கா நீங்களும் பார்த்துனே நிக்கிறீங்க? கூப்பிடுங்கக்கா. ஒரு வாய் சோறு கேட்டா நீ கொடுப்பியா? ஒரு ஸ்பூன் குழம்பு கூட கொடுக்க மாட்டியா நீனு? இப்ப மட்டும் நான் கூப்பிடணுமா? ஏக்கா என்னக்கா பார்த்துன்னு நிக்கிறீவ? அங்க என் வாழ்க்கையே போயின்னு இருக்குக்கா, கூப்பிடுவக்கா. செல்வா செல்வா, சின்ன பொண்ணு நீ கூப்பிடு. சின்ன பொண்ணு நீ கூட்டாதான் கேக்கும். அண்ணே செல்வாண்ணே, என்ன எடுபட்டு பையன், கேட்டாலும் கேட்காத மாதிரி போறானே. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு ஓடி போய் பிடிப்போம். நீ ஓடு, நான் ஏன் ஓடியாரணும்? ஏக்கா நீங்களாச்சும் வாங்கலேன். கடலக்கறி குழம்பு வச்சல, நான் வந்து ஒரு வாய் சோறு கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டேன். இப்ப மட்டும் எதுக்கு என்ன கூப்பிடுற? என்னாலாம் வர முடியாது. ஏக்கா தாரேன் வாங்கக்கா, ஏன் குடியே மொழிவிடும் போல. உங்களுக்கு குழம்பு தான் நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு இல்ல இல்லவ, இப்போ கேட்டாதான் நீ கொடுப்ப. பிறகு வந்து கேட்டா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணாயிடுவீங்க. நான் கேட்டாதான் கொடுப்பீங்களா? இது உழுவ மாறே, எதுக்கு என்ன சமட்டன? பின்ன என்ன, அவ அங்க வாழ்க்கை போயின்னு இருக்குன்னு கத்திக்கின்னு ஓடுறா. இதான் சாக்குன்னு அவகிட்ட கறி குழம்பு கேக்குறீவ. அட இடி உழுவ, உனக்கு வேணா ஒரு கரண்டி குழம்பு கேட்க வேண்டியதானே. இப்படி நான் கேட்டவனே என்ன சமட்டா பாரு. நாலு முடி வாயை மூடிட்டு வாரிடா, இல்ல கிணத்துல விசிறி கடாச்சிட்டு போயிடுவேன். செலுவா அண்ணல, செலுவா அண்ணா. அதான் உமாக்கு புருஷன் செலுவா அண்ணா. அவருக்குலாம் ஒண்ணும் ஆகல. அவரு கீதாவை கூட்டின்னு வண்டியில போறாரு எங்கேயோ. பாத்தீங்களா இவளுங்கள? அவன் ஏதோ ஒரு உதவி பண்றதுக்காக கூட்டின்னு போயிருப்பா. அத ஒரு காரணம் சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாளுங்க பாரு. இவளுங்களா திருந்தவா போறாளுங்க. ச்சே, இவளை நம்பி நான் நாளாக கூப்பிடாம வந்துட்டேன் வேற. சரி விடு லட்சுமி, இவளுங்க கதை தெரிஞ்சது தானே. வா நம்ம வேலையை பார்ப்போம். இந்த பஞ்சக்கிழவி என்ன நமக்கு முன்னாடி ஓடுது? பஞ்சு கிழவி, எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுற? எங்கேயாவது கீழே ஊந்து செத்து போடாத. எங்கதான் ஓடுற? சும்மா கல, உனக்கு ஒன்னும் தெரியாது. உமா புருஷன கீதா ஈத்துன்னு ஓடி விட்டாலாமே, அதான் உமா கிட்ட கேட்கலான்னு போயினுக்கிறேன். அடி பாவி கிழவி, இந்த கிழவி இந்த வயசுல என்ன பாஸ்டா இருக்கா? ஓடி ஓடி பொறலி பேசுறதுல இவ்வளவு அடிச்சுக்க முடியாது. பஞ்சு கிழவி, ஊர் கதை எப்ப கிடைக்கும்னு அலையிற. மரியாதையா ஓடிப்புடு, ஒரே சமட்டு தான். ஏமா உமா, உன் புருஷன அந்த கீதா இழுத்துட்டு ஓடிட்டாலாமே, உண்மையா சொல்ல? எனக்கு பல வேலை போட்டது போட்டபடி கிடக்கு. சின்ன பொண்ணு, இவ்வளவு நவுற சொல்லி வர கோபத்துல ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். உமா, நானே கதை பேச கதை கிடைக்காம அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுன்னு கிடந்தேன். சொல்ல. ஐயோ, இப்படி இடிச்சு தள்ளிட்டு போறாளே. சின்ன பொண்ணு, நீயாச்சும் என்ன கதைன்னு சொல்ல. பத்தி அந்த கெழுவிக்கு அப்படி அடிச்சு கீழே வந்து ஊந்து கிடக்கா, அப்பயும் கதை கேக்குற கதை. ஐயோ அம்மா, நாலு முடிக்காரி, நீ ஏண்டி என்ன போட்டு அடிக்க? ஏன் எடுத்து நீ பிடிக்கலான்னு பாக்குறியாக்கோ? நாலு முடி கேளவி. ஐயோ, இந்த உமாலும் சின்ன பொண்ணு வேற போயிட்டாளுங்களே. நான் வேற எதையா கதையை மிஸ் பண்ணிடுவேனான்னு தெரியலையே. இந்த கிளவியோட தான் எல்லாம். ஐயோ எம்மா, இவளுங்க அடிச்சதால வலிக்குதா இல்ல நம்மளுக்கு நிஜமாவே வயசாயிடுச்சான்னு தெரியலையே. எம்மா 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 எப்பா வரசா போவோம். நம்மளும் விட்டு கடைசிட்டு முன்னாடியே ஓடி விட்டாளுவ. இந்த பஞ்சு கேள்வி கூட நமக்கு முன்னாடியே ஓடுது. முடியல. டேய் தம்பி, வண்டியை நிறுத்துறா. டேய் மஞ்சமுடி, நீதானா? டேய் சைக்கிள கொஞ்சம் குடுறா. ஆன்ட்டி பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வந்து கொடுத்துறேன். நான் கொடுக்க மாட்டேன். உங்க வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்தா விளையாட என்னை எப்படி அடிச்சு விரட்டிவ? நான் கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு. இப்போ எதுக்கு என்ன அடிச்சிவ? நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்.
கிட்ட சொல்லு இல்ல யார்கிட்டயா சொல்லு, எனக்கு என்ன சிறுசுலயே நல்லா விளைஞ்சு நிக்குவேன். சைக்கிள் கேட்டா குடுக்குறியா? எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல, போலீஸ். உங்களை எங்க அப்பா கிட்டயே சொல்லி தருவேன். போலீஸ்? ஐயோ, இப்ப என்னத்த பண்ண? வசந்தி, பயத்தை மூஞ்சில காட்டாத, எப்படியாவது சமாளி, நம்மளுக்கு கதை முக்கியம். உங்க அப்பா போலீஸ் இருந்தா எதா இருந்தா அப்படியே நாங்க பயந்துருவோமா? நீ பரீட்சையில எல்லாம் சியானாவை பார்த்து பார்த்து எத்தனை தடவை எழுதிருக்க. நான் வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லவா? நீங்க சொல்லுங்க, நான் சியானாவால தான் ஃபெயிலே ஆனேன். கனிய பார்த்து எழுதி இருந்தாவாது பாஸ் ஆயிருப்பேன். சியானாவை இனிமே படிக்க வைங்க கொஞ்சமாச்சு. எல்லா வேலையும் வாங்கி வாங்கி அவ ஒண்ணுமே எழுத மாட்டறா. அவளை பார்த்து நானும் ஃபெயிலா தான் போறேன். ஏ மஞ்சமுடி, இரு நீ என்னன்னலாம் சொன்ன அப்படியே எல்லாத்தையும் வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லுவா. இப்ப சைக்கிள் தரையா என்ன? ஏய், நீ ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகிற வழியை பாரு. என்ன இனிமே நீ டெய்லி படிக்கணும். சேனாக்கு ஏதாவது தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும். என்ன இனிமே நான் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன். ஏய், இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு அதுனே போற, அழாத போ. சைக்கிளே எங்க வீட்டாண்ட இருக்கும், வந்து எடுத்துக்க. ஜுமா, இனிமே கனி கூட சண்டையே போடக்கூடாது. என்ன எது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன். ஓகேவா? செல்லு, அங்க பாரு, மேல சூப்பரா இருக்கு, பழுத்து போய். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லு. அத கொஞ்சம் பிச்சு தரியா? கீது, தோ பிச்சு தரேன் கீது, உனக்கு இல்லாமலா? ஏய் வானல் வாயா, இது என்ன உமா குரல் இருக்கு? ஐயோ கடவுளே. செல்லு சீக்கிரம் பரி செல்லு. தோ பிரிக்கிறேன் உமா. டேய் உமா உமா, நீ உமா, நீங்க என்ன உமா பண்ற? ஐயோ உமா, நானே பழம் பிரிக்க. கீதா, உமா உமா ஒன்னும் இல்ல உமா. உமா, நீ எப்படி உமா இங்க வந்த? ஏய், நான் வந்தது இருக்கட்டும், நீ என்ன பண்றீங்க? உமா உமா ஒன்னும் இல்ல உமா, மஞ்சு மாம்பழம் கேட்டா அதான் பிச்சு தரலான்னு வந்த உமா, வேற ஒன்னும் இல்ல உமா. நீ என்ன உமா பண்றீங்க? உமா, அது ஒன்றும் இல்லை உமா, காத்தோட்டமா இந்த பக்கம் வந்தனா அப்போ மஞ்சுவும் கீதாவும் மாம்பழம் பிக்க முடியாம தவிச்சு நின்று இருந்தாவ. அதான் சரின்னு என்னால் முடிஞ்ச உதவி மாம்பழத்தை பிச்சு கொடுக்க போறோம். காசா பணமா? அதான் உமா. நீ இங்க காத்தோட வந்த, இவங்க பிச்சுன்னு இருந்தாங்க, நீ பிச்சு கொடுக்குற. ஆமா உமா, ஒரு சின்ன உதவி தானே, அதுல என்ன ஆயிட போகுது? டேய், அங்க வீடு ஃபுல்லா ஏசி போட்டு குளு 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 குளுன்னு இருக்கு. நீ காத்தோட இங்க வந்தியோ அந்த மொட்டை வெயில்ல? உமா, அது இல்லம்மா, வீட்டிலே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் உமா இந்த பக்கமா வந்துட்டு போலாமேன்னு வந்தேன். இன்னைக்கு செத்தா செல்வா, என்ன நாங்க உங்களை 1 மணி நேரமா ஃபாலோ பண்ணின்னு இருக்கோன்னு. நீங்க வண்டியில வந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே உங்களை பார்க்க முடியாதோம். என்ன இன்னைக்கு உங்க கதை அவ்வளோதான் போங்க. டேய், 1 கிலோமீட்டரா பின்னாடியே என்னங்க என்னங்கன்னு கத்திக்கிட்டு வரேன். அது உனக்கு காது கேட்கல. அம்மா சாமர்த்தியமா காத்து வாங்க வந்த நான் பொய் சொல்றேன். அப்ப என்னென்ன பொய்லாம் என்கிட்ட சொல்லியிருப்ப இவ்வளோ நாளா? உமா, உன்கிட்ட மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை உமா, உன்கிட்ட சொல்லி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் உமா. என்கிட்ட பேசினாலே உனக்கு பிரச்சனை வந்துருதா? இதுக்கு மேல உன்னை சும்மா விட முடியாது. உன்ன உமா, இப்ப எதுக்கு அவர் அடிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ மாட்டுக்கு வந்த, நீ மாட்ட அவர் அடிக்கிற? ஏய், வைக்க போரு, புருஷன் பொண்டாட்டி சண்டையில நடுவுல வரக்கூடாதுன்ற அறிவில்ல. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஒரு நாள் இருக்குடி உனக்கு, பத்தி குச்சியை கிழிச்சு வாயில போடாம விட மாட்டேன். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என்ன அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க? சரி, உன்கிட்டயே பேசுறேன். என்ன நடந்துச்சுன்னு உண்மையா ஒழுங்கா சொல்றேன். அட கடவுளே, எங்க என்ன பாதி சண்டை முடிஞ்சு போச்சு போலயே. அடிச்சுப்பாங்கன்னு இல்ல பார்த்து வந்தேன், இப்படி வாயாலேயே பேசின்னு இருக்காவல. யா செடுவா, என்ன உன் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் கேட்டு நிக்கிற? 4 அடி போட்டு வீட்டுக்கு கூட்டு போவோன்னு இல்ல? அடிக்கழுவி, நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. நீ சும்மா இருந்தாலே அவன் 4 அடியோட நிறுத்திடுவா. இப்ப 4000 அடி அடிக்க போறா. ஏய், என்ன அடிச்சிடுவியா? உனக்கு அவ்வளோ தைரியமா?
ஆத்தியா சின்ன பொண்ணு, இந்த உமாலு எப்படி என்ன பேசுறா பாரு. என்னன்னு கேளு சின்ன பொண்ணு. ஏ உமா, என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்களை அப்படிலாம் பேசியிருக்க கூடாது உமா. தீபாவளிக்கு நம்ம பட்டாசுலாம் விடுவோம் பாத்தியா, அதுல நல்ல நாட்டு வெடியா பார்த்து எடுத்து 10-15 அந்த வாயில போட்டு அடைச்சி வத்தி குச்சியை கொளுத்தி வத்தி இருக்கணும். அப்பதான் இவளா வாயை மூடுவா. ஏ சின்ன பொண்ணு, என்னென்னலாம் சொல்லுறீவ? இருடி, உன் மாமியார் கிட்ட பத்த வைக்கிறோன்னு. பத்த வை போய் பத்த வை. உனக்கு வைக்கிற பட்டாசுல பாதி பட்டாசு என் மாமியாருக்கு தான். ஏய், உன்னை இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்ட. வா கிளம்பு நடைய கட்டு. என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கேளு உமா. என்ன தெரியுமா, கனிக்கும் மஞ்சுக்கும் சம சண்டை ஒரு மாங்காக்கு. அதனாலதான் கனி வந்து மஞ்சு பிடிச்சி தள்ளி விட்டு மஞ்சுக்கு ஒரே ரத்தம் அழுவிட்டே இருந்தா. அதான் சரி நான் மாங்காய் பிச்சு கொடுக்குறேன் வாமான்னு சொல்லி கூட்டு வந்தேன். இது தெரியாம உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசாத உமா. சரி, மஞ்சு அழிபட்டுருச்சு, நீ மஞ்சு கூட்டாந்த சமாதானப்படுத்த. இவ எதுக்கு வந்தா கூடவே? உமா, உன் இஷ்டத்துக்கு வாயில அந்த இதெல்லாம் பேசாத உமா. எனக்கு வீட்ல இருக்க போர் அடிச்சுது. புள்ள அங்க அழுதுட்டு போறான், நான் எப்படி உமா சும்மா விட்டுட்டு இருக்க முடியும்? ஏ, உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. உன்னை இப்படியே விட்டா அவ்வளவுதான். நீ வீட்டுக்கு வா. என்ன விடு உமா, நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வண்டிலாம் சின்ன பொண்ணு எடுத்துன்னு வா. நீ வா. என்ன சொல்லு, மாங்காய் பிச்சை தரேன்னு சொல்லிட்டு பிச்சை தராம போறே? சின்ன பொண்ணு, என்னால முடியல சின்ன பொண்ணு. நான் அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் போல. தயவு செஞ்சு அவளை போ சொல்லு. ஏங்கிட்ட நான் வேணா மாங்காய் பிச்சு தருவா. உங்களுக்கு மாங்காய் தானே வேணும். எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. அப்பா அப்பா பாய். உமா விடு உமா, ஏதோ உங்க அப்பா ஞாபகத்துல கூட்டிட்டு போவுமா. சண்டை அம்புட்டுதானா? நான் கூட இன்னைக்கு பொழுதேனிக்கு நடக்கும், நமக்கு நல்ல கதை கிடைச்சதுன்னு நினைச்சேன். இப்ப என்ன கதை தானே வேணும்? ஆமா சின்ன பொண்ணு, ஊருல ஒரே கதையே இல்லாம எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல. என்கிட்ட ஒரு சூப்பரான கதை இருக்கு. 3வது தெருல 4வது வீடு இருக்கு பாத்தியா? ஆமா சின்ன பொண்ணு, சொல்லு. அதுக்கு என்ன? இந்த வீட்டு கிழவி 2-3 நாளா இழுத்துன்னு கிடக்குதான். இன்னைக்கா நாளைக்கான்னு கிடக்குதான். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரமே போய் சேர்ந்துரும்னு. அடியாத்தி, அப்படியா? சரி, நான் போய் பார்க்கேன். பாரு ஓடு. சின்ன பொண்ணு, அது என் வீடுதான் சின்ன பொண்ணு. ஆமா, உன்னத்தான் சொன்னேன். இப்படியே ஊர் நியாயம் பேசிட்டு திரியேன். ஒரு நாள் ஒன்னு போட்டு தள்ள போறாங்க பாரு. இவளுங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன்? பஞ்சகிழவி, எங்க சண்டை நடக்கு? ஏப்பா, எல்லாம் சண்டை போட்டு ஊடு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப வார. அட கடவுளே, என்ன சொல்ற பஞ்சகிழவி? என்ன ஆச்சு? இங்க வா, நான் கதைய சொல்லுறேன். என்னாச்சு தெரியுமா? புருஷனும் பொஞ்சாதியும் ஒரே சண்டை அடிச்சுக்கின்னு மண்டைய உடச்சுக்கின்னு எப்பப்பா பாக்கவே முடியல. ஐயோ, அப்படியா? அப்புறம் என்னாச்சு? இந்த கீதா இருக்கா பாத்தியா, செலுவாவை கூட்டுன்னு ஓடலான்னு இங்க பக்கம் வந்துக்கிறா. ஆனா நான் விடுவேனா? விரட்டி புடிச்சு புருஷனையும் பொஞ்சாதையும் சேர்த்து வச்ச நான் தான். ஏ புள்ள, எங்க போற? நான் தான் கதை சொல்றேன்னு சொன்னல, இங்கிட்டு வா. இந்த பாரு பஞ்சே, செலுவா கீதாவை கூட்டுன்னு ஓட போனா, நீ விரட்டி புடிச்சு உமா கூட சேர்த்து வச்ச. அட ஆமா, நான் சொல்லுதேன்ல, இங்க வாயேன். நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நெசந்தான் சொல்லுதேன். நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நான் ஏன் 2 காதால கேட்டேன். இந்த பக்கம் தான் ட்ரெயின் வரும், வா ஓடிவிடுவோன்னு 2 பேரும் ஒரே ஓட்டம். நான் தானே விரட்டி பிடிச்சேன். இவடா போய் அந்த கீதா கிட்ட கேளேன். நான் ஏன் கேட்கணும் பஞ்சு கேவி? அவ